அனைவருக்கும் பாலா அறிஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். தைப்பூச நாளில் இந்த எளிய பொருளை மட்டும் எப்படியாவது வாங்கி விடுங்கள். பண வரவில் அசுர வளர்ச்சி ஏற்பட்டு வருடம் முழுவதும் பணம் சேர்ந்துகிட்டே இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி பொங்கும். தைப்பூச திருநாள் முருக கடவுளை நினைத்து வழிபாடு செய்யக்கூடிய நாள். தைப்பூசம் அன்னைக்கு கோவில்களில் பூஜைகள் வெகு விமர்சையா நடக்கும். அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பல பேரும் முருகப்பெருமான் நினைத்து விரதம் அனுஷ்டிப்பாங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஆரோக்கிய பிரச்சனை, பண பிரச்சனை, இப்படி எந்த பிரச்சனையா இருந்தாலும் அது சரியாகணும் அப்படின்னா தைப்பூசத்தன்னைக்கு இங்க சொல்லப்பட்ட இந்த எளிய பொருள்களை மட்டும் வாங்கி உங்க வீட்டில் வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டம் நீங்கிவிடும். குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கும். இந்த நாளில் நாம வாங்க வேண்டிய அந்த பொருட்கள் என்ன, அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கேன். அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு சேரும். வாங்க பதிவுக்குள்ள படலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலா அறிஞ்ச வேகம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும். இந்த வருடம் 2024 ஆண்டுக்கான தைப்பூச திருவிழா நமக்கு பாத்தீங்கன்னா 25/1/2024 வியாழக்கிழமையில இந்த தைப்பூசம் வருது. இது பாத்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. வியாழக்கிழமை அப்படின்றதே குரு பகவானுக்கும் குபேர பகவானுக்கும் உரிய நாள். அந்த நாளில் முருகனுக்குரிய இந்த தைப்பூசம் வருது. தை பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய தினத்தை தான் நாம தைப்பூசமா அனுசரிச்சுட்டு வர்றோம். அந்த வகையில இந்த வருடம் நமக்கு இந்த தைப்பூசமானது பாத்தீங்கன்னா வியாழக்கிழமையில வருது. இந்த வியாழக்கிழமையில் இந்த தைப்பூசம் வர்றதுனால முருகப்பெருமானோடு சேர்த்து நாம குபேர பகவானையும் இந்த நாளில் நாம வணங்கி வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யறப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நீங்கி நம்ம வீட்டில் சுபிட்சம் பெருகும் அப்படின்னே சொல்லப்படுது. அதே போல ஒரு சில பொருள்களை வாங்கி நாம புதிதாக பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்யறப்போ அதுவும் நமக்கு நல்ல நல்ல பலன்களை கொடுக்கும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில இந்த நாளில் நாம முதலாவதா வாங்க வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு வாங்கணும். எந்த ஒரு விசேஷமான நாட்களா இருந்தாலும் அன்றைய தினம் முதலா நாம முதற் செலவா கல்லுப்பு வாங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். ஏன்னா கல்லுப்பு மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் பொருந்திய ஒரு பொருளாகவே பார்க்கப்பட்டுட்டு வருது. ஐஸ்வர்யம் தரக்கூடிய பொருள் அப்படின்னாவே அது கல்லுப்பு தான். அதனால உங்க வீட்டுல ஏற்கனவே கல்லுப்பு இருந்தா கூட பரவாயில்லை. தைப்பூசத்தன்னைக்கு காலையில முதல் செலவா பார்த்தீங்கன்னா கடையில போய் கல்லுப்பு கட்டாயம் வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறமா அதை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னா குருஹோரையில, அதாவது வியாழக்கிழமை என்று குருஹோரை பார்த்தீங்கன்னா காலையில 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் குருஹோரை இருக்கும். மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரைக்கும் குருஹோரை இருக்கும். இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் குருஹோரை இருக்கும். அதே போல வியாழக்கிழமை என்று குபேர காலம் அப்படின்னாவே மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் குபேர காலம். நாளைய தினம் தைப்பூசம், அது கூடவே தை பௌர்ணமி அப்படின்றதுனால வியாழக்கிழமை அப்படின்றதுனால நாளைய தினம் வரக்கூடிய மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த குபேர காலத்துல நீங்க வழிபாடு செஞ்சுட்டு அந்த நேரத்தில் இந்த கல்லுப்பை கொண்டு போய் உங்க வீட்டு கல்லுப்பு ஜாடியில் கொட்டி வைங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி ஐஸ்வர்யம் பெருகும். குடும்ப வருமானமும் பெருகும். அடுத்ததா, அதாவது இந்த நாளில் நாம வாங்க வேண்டிய 2வது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி. பச்சரிசியையும் இந்த நாளில் புதிதாக வாங்கி நாம வழிபாடு செய்யறப்போ நமக்கு பஞ்சம் அப்படின்ற ஒன்றே வராது. ஏன்னா பச்சரிசியும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருடைய அருள் நிறைந்த பொருள் தான். அதனால நாம பச்சரிசியை புதிதாக வாங்கி இந்த நாளில் வழிபாடு செய்யணும். அதே போல புதிதாக வாங்கி வந்த பச்சரிசியை கொஞ்ச நேரம் பூஜை ரூம்ல வச்சிருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சரிசியில சர்க்கரை பொங்கலோ வெண்பொங்கலோ செய்து நீங்க சுவாமிக்கு நைவேத்தியமா படைச்சிட்டு அதை மற்றவர்களுக்கு தானமா கொடுக்கிறப்போ, அன்னதானம் செய்யறப்போ அதனால உங்களுக்கு அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த நாளில் நாம வாங்க வேண்டிய இன்னொரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம். இந்த எல்லா பொருளுமே எளிமையான பொருள் தான். நாம ரொம்ப அதிக பணம் செலவழித்து இந்த பொருள்களை வாங்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒரு 10 ரூபாய் கொடுத்து இந்த பொருள்களை நீங்க வாங்கினா போதும். இதுல சொல்லப்பட்ட பொருட்கள்ல உங்களுக்கு எந்த பொருளை வாங்க முடியுமோ அந்த ஓரிரு பொருள்களை மட்டுமாவது வாங்கி வைத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. இப்போ 3வதா வாங்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா எலுமிச்சம்பழம் அப்படின்னு சொன்னோம். இப்போ
உங்கள் வீட்டில் ஏற்கனவே வேல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை புதிதாக வாங்கி வந்து அந்த வேலில் வந்து சொருகிடுங்க. இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை வாங்கி வந்து அதை ரெண்டாக வந்து நறுக்கி அதோட பாதியில் மஞ்சளும் இன்னொரு பாதியில் குங்குமத்தையும் தடவி உங்கள் வீட்டு வாசப்படியோட 2 பக்கமும், அதாவது நிலைவாசலோட 2 பக்கமும் வந்து வைக்கணும். இப்படி செய்கிறதுனால அதாவது தீய சக்திகள் ஏதாவது வீட்டில் இருந்ததுன்னா அது நீங்கி நல்லது வந்து நடக்கும். நமக்கு மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களும் நீங்கி நம்ம மனது தெளிவடையும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததா இந்த நாளில் நாம் வாங்க வேண்டிய இன்னொரு பொருள், ஏற்கனவே வேல் வச்சிருக்கவங்க பிரச்சனை இல்லை, வேல் இல்லாதவர்கள் இந்த நாளில் புதிதாக வேல் வாங்கி நீங்கள் வழிபாடு வந்து செய்யலாம். ஏன்னா முருகனுடைய மறு ரூபமாக பார்க்கப்படுவதே வந்து வேல் தான். தமிழகத்தோட பல கோவில்களில் வந்து பார்த்தீங்கன்னா, தமிழகம் மட்டுமின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய பல முருகன் கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா முருகனுடைய உருவச்சிலைக்கு மாற்றாக வேல் வழிபாடு தான் வந்து செய்யப்படுது. ஏன்னா வேல் வழிபாடு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு அதிசக்தி வாய்ந்தவனாவே பார்க்கப்படுது. அதனால கையளவில் வந்து இருக்கக்கூடிய வேல், அது வந்து எப்படி நம்ம வேல் வாங்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் இருக்கக்கூடியது வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா கருங்காலி வேல் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வரில், அதாவது வெள்ளியில் வேல் வந்து கிடைக்குது. அது அவரவர்களுடைய எல்லாராலையும் வாங்க முடியும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பித்தளையில் கிடைக்கக்கூடிய வேல் வந்து வாங்கிக்கலாம், இல்லைன்னா காப்பர் செம்பில் இருக்கக்கூடிய வேல் வந்து வாங்கிக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு புதிய வேல் வந்து இது நாளில் வாங்கி வந்து வேல் பூஜை செய்து நாம் முருகப்பெருமானை வந்து வழிபாடு வந்து செய்யலாம். அப்படி வேல் பூஜை செய்து நாம் வழிபாடு செய்கிறப்போ முருகப்பெருமானுக்கே உரிய வேல்மாறல் வந்து படிப்பது, அதுவும் தைப்பூசத்தன்று தொடங்கி இந்த வேல்மாறலை வந்து நீங்கள் தொடர்ந்து ஒரு 48 நாட்கள் படித்து வர நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே வந்து நடக்கும். கேட்ட வரங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து கொடுத்துருவாரு. அடுத்ததா இன்றைய தினம், அதாவது நமக்கு இந்த வருடம் தைப்பூசம் வரக்கூடிய நாள் வியாழக்கிழமை அப்படின்றதுனால இந்த வியாழக்கிழமையானது வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவானுக்கு மிகவும் உரிய நாள். அதனால இந்த நாளில் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை நாம் புதிதாக வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு வரலாம். அந்த கொண்டக்கடலையை கொஞ்சம் நேரம் சுவாமி ரூமில் வந்து வச்சுட்டு பூஜை அறையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நீங்கள் வேக வைத்து அது சுவாமிக்கு நைவேத்தியமாக வந்து படைக்கலாம். அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் இந்த நாளில் வந்துட்டு வாங்கி வரலாம். மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்கள், மஞ்சள் நிற பூக்கள் அப்படின்னாவே வந்து பார்த்தீங்கன்னா செண்பகப்பூ இந்த நாளில் வாங்குறது மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. அந்த செண்பகப்பூவை வாங்கியாந்து அதில் மாலை கட்டி அந்த மாலையை முருகப்பெருமானுக்கும் அதே மாதிரி குபேரருக்கும் நாம் அணிவிக்கலாம். அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு போறீங்க அப்படின்னா சிவனுக்கும் செண்பகப்பூ மாலையால் நீங்கள் வந்து அர்ச்சனை செய்து பாருங்க, நிச்சயம் உங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே நிறைவேறும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த தைப்பூசத்தன்னைக்கு நாம் எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு முதல் நாளே நாம் வீடு பூஜை அறையெல்லாம் சுத்தம் செய்து வச்சிருப்போம். தைப்பூசம் அன்னைக்கு காலையில் எழுந்து குளிச்சுட்டு நெற்றியில் திருநீர் அணிந்து முருகனுக்கு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு வந்து செய்யணும். பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா சுவாமி படங்களையும் அலங்காரம் பண்ணி வச்சுக்கிறோங்க. வீட்டில் வேல் இருந்ததுன்னா நம்ம முன்பே சொன்னது போல நீரில் அபிஷேகம் வந்து பண்ணிட்டு அதுக்கப்புறம் பால் அபிஷேகம் வந்து பண்ணி பன்னீர் அபிஷேகம் வந்து பண்ணுங்க. வாய்ப்பு இருக்கக்கூடியவர்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் புஷ்ப அலங்காரம் எல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ஒரு கிண்ணம் வந்து எடுத்துட்டு அந்த கிண்ணமானது எப்படி இருக்கணும் வந்து பார்த்தீங்கன்னா செம்பு கிண்ணமாவோ பித்தளை கிண்ணமாவோ வெள்ளி கிண்ணம் இப்படி ஏதாவது ஒரு கிண்ணம் வந்து எடுத்துட்டு அதில் பச்சரிசியை முழுவதுமாக வந்து பரப்பி மலர்களால் அலங்காரம் பண்ணிட்டு வேலோட நடுவில் அதாவது அந்த கிண்ணத்தோட நடுவில் வேல் வந்து வைத்து நீங்கள் வழிபாடு வந்து செய்யணும். சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் நைவேத்தியமாக வந்துட்டு படைக்கலாம். தைப்பூசம் அன்னைக்கு நாம் விரதம் இருந்தால் நம்மளுடைய செல்வம் வந்து அதிகரிக்கும், ஆரோக்கியம் சிறப்பாக வந்துட்டு இருக்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தையுமே அந்த முருகப்பெருமான் நமக்கு வந்து நடத்தி வைப்பார். குடும்பத்திலும் இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே வந்து நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதனால இங்கே சொல்லப்பட்ட இந்த எளிய பொருள்களை நாளைய தினம் வாங்கி வைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து முருகப்பெருமானுடைய பரிபூர்ண அருளை அனைவரும் பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.